இங்க பாருடா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எப்படி நம்ம மாட்டிக்குவோமோன்னு பயமா இருக்கு. நான் சொல்றத கேளு, இதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. பதில் சொல்லுடா, நீ என்ன பண்ண போற? நான் பேசிக்கிட்டே இருக்க, பதில் சொல்லவே மாட்டேன். இந்த அருண் சொன்ன வார்த்தையும் சரி, அவன் போட்ட பிளானும் சரி, என்னைக்குமே பின் வாங்காது. இப்ப புரியுதா உனக்கு? என்னடா இது? இது எதுக்கு? டேய், ஒரு நிமிஷம் நில்லுடா. நில்லுங்கறல. நீ என்ன பண்ண போற? 10 நிமிஷத்துல வண்டி எடுத்துக்கிட்டு கேட்டு கிட்ட வந்து நிக்கணும். நல்லா கேட்டுக்கோ, வண்டி ஆன்லயே இருக்கணும். நீ மட்டும் தப்பிச்சு ஓடனன்னு வச்சுக்கோ, இந்த ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி வந்து உதைப்பேன். ஓட மாட்டேன். இந்த பிரச்சனை நீ தானே ஆரம்பிச்ச, இதை நானே முடிச்சு வைக்கிறேன் பாரு. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவளை கொலைலாம் பண்ணிட மாட்டேல்ல? டேய், இந்த அருண் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான், போதுமா? நான் பிளான் போட்டதுதான். உங்ககிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? வண்டி ஆன்லயே வச்சிருக்கணும். போதும், அது மட்டும் கரெக்டா பண்ணு, போதும். சரி. டேய், போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசிக்கோ. சுமதி, சுமதி, சுமதி. காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. கடவுளே, இவ ஏன் அப்படி இருக்காளோ? யாரு 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 இது? வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம என் கூட வந்துரு, இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீதானா குறும்பு பொண்ணு? எங்க வரணும்? நீ முதல்ல என் கூட வா, நான் எங்க போறேன்னு உனக்கு சொல்றேன். சரி, நீ என்ன செய்யற? சொல்ல சுமதி. ஓ ஓ, எவ்வளவு கேள்வி கேப்ப? பேசாம என் கூட வரியா? சுமதி, ஏன் இப்படி பண்ற? வந்தாச்சு, இதோ நம்ம வந்துட்டோம். சரி, எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. ஏதோ பேசாம வந்தா போதும். வா வா வா. சுமதி, வந்துட்டோம். ஏன் இப்படி பண்ற? வாக்கா, வந்துட்டோம்னு சொல்றல. என்ன வந்துட்டோம்? எஸ், நம்ம வந்துட்டோம். டன்டடான். ஹாப்பி பர்த்டே கா. நீ மறக்கலையா? எல்லா ஏற்பாடையுமே சுமதி தான் செஞ்சா. உன் பிறந்த நாள்ன உடனே ஒரு நாளைக்கு முன்னாடி அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா என் தங்கச்சி சிரிச்சு விளையாடுற சத்தம் என் காதுல கேட்கலையேன்னு. அப்ப இந்த வேலையை தான் பாத்துட்டு இருந்தியா? நான் எப்படி எதுவும் செய்யாம இருப்பேன்? இன்னைக்கு என் செல்ல அக்காவோட பர்த்டே வச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லக்கா. எனக்காக நான் ஒரு பெரிய அரண்மனையை கட்ட போறேன், பாத்துக்கிட்டே இரு. சரி, அதெல்லாம் விடு, முதல்ல நீ கேக் கட் பண்ணு. எவ்வளவு டேஸ்டான கேக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அம்மா, எனக்கு தெரியும் அப்பாவும் பாட்டியும் கண்டிப்பா வரமாட்டாங்க. ஆனா அவங்கள விட்டுட்டு நான் எப்படி கேக் கட் பண்றது? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவங்க எல்லாமே இவ கேக் கட் பண்ண மாட்டாங்க. ஓ அக்கா, சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வாச்சே, நீ வேற ஆசைப்பட்டு கேட்ட, அதை நிறைவேத்திட்டா போச்சு. நீ எங்கே நில்லு, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா தொல்லை இது? நான் தூங்க போறேம்மா. அந்த கேடு கெட்டவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். என்னவோ அவ நம்ம வீட்ல பிறந்ததுனால நமக்கு அதிர்ஷ்டம் வந்த மாதிரி. பாட்டி, அப்பா, கேக் கட் பண்ற நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு அறையில் உங்கள் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அங்கே வருகை 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 தந்தால். அதேதான், வருகை தந்தால். சரி, அப்ப வாங்க. பாட்டி, இன்விடேஷன் கொடுத்தாதான் வருவீங்களா என்ன? வாங்க. நீ போமா, உன் அக்கா பிறந்த நாளை நீயே கொண்டாடிக்க. எங்களுக்கு அதுல இஷ்டம் இல்ல. எனக்கும் அந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்களேன் ப்ளீஸ்.
இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அப்பா எனக்காக ப்ளீஸ். பாட்டி நான் சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேம்மா. இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப வரலனா நான் கத்துவேன், அழுவேன், அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். அதையும் மீறி என்ன கோவப்படுத்துனீங்க, நான் எங்க சரி சரி போதும். எப்ப பார்த்தாலும் இப்படியே பிளாக்மெயில் சரி பண்ற. சரி பேசினதெல்லாம் போதும். வாங்க 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 பாட்டி. அப்பா வாங்கப்பா. சரி சரி வா. வாங்க 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 வாங்க. போலாம் போலாம் போலாம். சீக்கிரம் வாங்க. வரேம்மா, வரேன், வரோம்மா. வரோம், வாங்க. வரோம். என்ன சத்தம் அது? யாரு? யார் அங்க? அப்பா பூனையா இருக்கும், வேற என்னவா இருக்கும்? டைம் ஆயிட்டு இருக்கு, வாங்க வாங்கப்பா. போலாம் வாங்க வாங்க பாட்டி, சீக்கிரம் வாங்க வாங்க ஆ, வாங்கப்பா. ஆ. ம். ஆ? ம். சரி ஓகே, கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு சௌமியா அக்கா. இந்த அருணோட கண்ணிலேயே மண்ணை தூவிட்டல்ல மிளகா பொடி. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, இனிமே தெரிஞ்சுக்க. கொஞ்சமா. ஆ. அந்த கடவுள் உங்களை இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்படிலாம் இல்ல மம்மி, எங்க ரெண்டு பேரையும் மட்டும் இல்ல எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பாரு. அக்காவுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். சுமதி என்ன பேசுற? ஓஹோ, என்னோட அன்பு தாய் குலமே, இன்னைக்காவது அழாம இருக்கலாம்ல. அந்த கடவுள் உங்களுக்கு எவ்வளவு அழகான பொண்ணுங்களை கொடுத்திருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ப்ளீஸ் ஸ்மைல். அப்பா எனக்கு வேண்டாம். சரி கொடு, நான் சாப்பிடுறேன். பாட்டி
ஹாப்பி ஃபேமிலி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஏய் மிளகாப்பொடி, உன் ஃபேமிலி ஃபோட்டோலேருந்து நீ மட்டும் எப்படி காணாமல் போகிறேன்னு பாரு. போலீஸா? போலீஸ் வண்டி வர வருதே. அட கடவுளே, இன்னைக்கு கதை முடிஞ்சிரும் போல இருக்கே. ஐயா, எதுக்கியா நீங்க வந்தீங்க? அதான் எங்க கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல. நான் எங்க இருந்தாலும் தம்பியை பிடிச்சிட்டு வந்துருவேன். செத்து போன ஒரு சிங்கத்தை வச்சு எல்லாரும் தைரியமா வேட்டையாடினதா போட்டோ எடுத்துக்கிறாங்க. நெஜ சிங்கத்தை பிடிக்கணும். அது ஆக்ரோஷமா பார்க்கும் போதே செல்ஃபி எடுத்துக்கணும். அருண், நான் வந்துகிட்டு இருக்க. நீ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். உன்னை வெளியே இழுத்துட்டு வருவான் இந்த அர்ஜுன். அண்ணா, அங்க ஒரு வண்டி நிக்குது பாருங்க. ஏய் ஏய் டிரைவர், வண்டியை நிறுத்தியா? வண்டியை நிறுத்த. அந்த கடவுள் உன்னை வாழ்நாள் முழுக்க கவலை இல்லாம வச்சிருக்கணும். எந்த கஷ்டமும் இல்லாம நீ என்னைக்கும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை. எங்க சந்தோஷத்தையும் பத்தி கொஞ்சம் யோசி கடவுளே. இந்த கேடு கட்டவை எப்பதான் தொலைவாள தெரியல. அட, என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். அம்மா, நீ ஏன் கூட வா. இருட்டுல எங்கேயா விழுந்துறப்ப. அப்பா பாத்து மெதுவா. பாத்து 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 மெதுவா வாமா. ஆ பரவாயில்ல, பொறுமையா வா. சரி சரி சரி, வர வர வர. இந்த நேரத்துல எதுக்கு நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி வச்சிருக்க? சார், அது வந்து நான் டிரைவர் சார். முதலாளி உள்ள போயிருக்காரு. உங்க வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு. வண்டி முதலாளி தான். அவர் வந்தது நாங்க கிளம்பிடுவோம். வந்தது கிளம்பிடுவோம். கதை முடிஞ்சது. அவன் வேற பொண்ணு தூக்கிட்டு வரான். இங்க போலீஸ் வேற நின்னுகிட்டு இருக்கு. நல்லா ரெட் ஹேண்டடா பிடிக்க போறாங்க. உன் ஓனர் எங்க போயிருக்காரு? கிளம்பலாம் அண்ணா. நிம்மி, இதோ வந்துட்டு இருக்கீங்க. இங்க மெழுகு வச்சு கொடு. நான் போய் மெயின் பாக்ஸ் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். சௌமி எங்க இருக்கா? சௌமி, ஏய் சீக்கிரம் கதவு திறடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் டேய், என்னடா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்னன்னு சொல்லு. கிட்னாப்பிங். என்ன? இப்போ இந்த மிளகா பொடிக்கு எல்லா விஷயமும் புரியும்ல. இவ மிளகா பொடினா நான் சரியான விஷம். இந்த அருண் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதுதான். நீ என்ன நல்லா மாட்டி விட போறேன்னு தோணுது. இப்படியே கதை பேசிட்டு இருக்காம வண்டி ஏறா. மெயின் சுவிட்சை யார் ஆஃப் பண்ணாங்க? மம்மி, இந்த டார்ச் எரியவே மாட்டேங்குது. இதோ கரெக்டே வந்துருச்சு. அம்மா, கேட் ஏன் திறந்திருக்கு? சௌமி, சௌமி, சௌமியா,
நீ எங்கம்மா இருக்க? சௌமியா, சுமதி, சௌமியாவை காணோம். சௌமியா, சுமதி எங்க இருக்க? என்னாச்சு சுமதி, சௌமியாவை எங்கேயுமே காணோம். என்ன சொல்றீங்க? இல்ல அம்மா அக்கா எங்க போவா? தெரியலையேம்மா. சரி நீங்க பயப்படாதீங்க, நான் தேடுறேன். தெரியலையே. சௌமியா அக்கா, சௌமி, சௌமியா அக்கா, அக்கா எங்க இருக்கீங்க? அக்கா, சௌமி, சௌமியா அக்கா, இந்த கேட் எப்படிங்க திறந்துச்சு? சௌமி எங்க போனான்னு தெரியலையே. அக்கா இங்க எங்கேயுமே இல்லம்மா. என் பொண்ணு எங்க போனா? இந்த கேட்டை யார் திறந்தாங்க? கேட் எப்படி தானா திறந்துச்சு? அப்ப யாரோ சௌமியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? எவனோ தூக்கிட்டு போயிட்டாமா. ஏன் சௌமி, ஏன் சௌமி எங்க போயிட்டா? அம்மா நில்லுங்கம்மா. அம்மா சௌமி, சௌமி, என் அஜாக்கிரதையாலதான் இப்படி நடந்து போச்சு. எத்தனை வருஷமா நான் என் பொண்ணை பாதுகாத்து வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணை யாரோ அம்மா கடத்திட்டாங்க. அக்காவை யார் கடத்திட்டு போனது? உங்களுக்கு தெரியுமா யாரு? சூனியக்காரி. சூனியக்காரியா? சூன்யக்காரி இல்ல இவ சூன்யக்காரிக்கே பாட்டி, சரியான மிளகா பொடி. இனிமே இவளால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் கதையை விடு, என் கதையே மோசமா இருக்கு. உன் கூட சேர்ந்து என்னையும் கிட்னாப்பர் ஆகிட்ட. இன்னும் நீ என்னெல்லாம் செய்ய போறன்னு நினைச்சா பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் அப்பா, பிறந்ததுல இருந்தே நீ சரியான பயந்தாங்கோலி. என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ இது வரைக்கும் அப்படி என்னதாண்டா கத்துக்கிட்ட? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் எதுக்காக அவளை கிட்னாப் பண்ணோம்? உனக்கு மறுபடியும் பைத்தியம் முடிச்சிருச்சா? எனக்கு என்னமோ அந்த சூன்யக்காரி பிளான் போட்டு இங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அதான் உன் பொண்ணு அழகா தூக்கிட்டு போயிட்டு. இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் என்னதான் உளறிட்டு இருக்கீங்க? அக்காவை யார் கடத்திட்டு போனது? என் பொண்ணு சௌமி எங்க இருக்கு? சுமதி, பாத்தியா, இவளும் பின்னாடியே ஓடிட்டா. இந்த ஊரே பாக்குற அளவுக்கு கத்த போறா. என்னங்க, என்னங்க, கொஞ்சம் கதவு தரங்களேன். என்னாச்சு இவ்ளோ பதட்டமா வரீங்க? நான் என்ன நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. என் பொண்ணு வீட்ல இல்ல, அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அடே கடவுளே, அழாதீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? யாரோ வந்து என்னோட சௌமியை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தயவு செஞ்சு அழாதீங்க, அமைதியா இருங்க. சௌமியாக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம சௌமியாக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க அழாதீங்க. அவ கண்டிப்பா திரும்ப வந்துருவா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க அழாதீங்க, அழாதீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும். ஏன் என்கிட்ட சொல்ல? இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலை. தேடுங்க. அங்க தேடினீங்க, இங்க தேடினீங்க, எங்கேயுமே கிடைக்கல. என்னையா இது? ஐயா, நீங்களே ஏதாவது எங்களுக்கு ஐடியா கொடுங்க. என்னதான் செய்யலாம் சொல்லுங்க. அப்படின்னா நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். உங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் உடைச்சு தரமாட்டமாக்கு. அதான் சரியா வரும். ரைட்ல போப்பா. ரைட்ல கட் பண்ணியா? ஏய், போலீஸ் வண்டி வருதுடா. லெஃப்ட்ல போ. ஏ மிளகா பொடி, இன்னைக்கு போலீஸ் இல்ல, அந்த கடவுளே வந்து என்ன தடுத்தாலும் சரி, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஓகே சார், ஓகே.
சிஸ்டர் நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சௌமியா போட்டோவை என் போனுக்கு அனுப்பி வைங்க. நான் எல்லா இடத்துக்கும் அனுப்பிடுறேன். அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க, கண்டுபிடிச்சிடலாம். அங்கிள் நானும் உங்க கூட வரேனே. ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, அதான் அங்கிள் போறார்ல. ஆன்ட்டி சொல்றது கரெக்ட் தாமா. நான் சௌமியா தேடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க சார், என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. ப்ளீஸ் நானும் உங்க கூட வரேனே. சுமதி நீ என் கூட வாமா, அதான் அங்கிள் தேடுறாருல்ல. சுமதி நீ போய் உள்ள உட்காரு, நானும் உங்க கூட வரேன். என் பொண்ணை பத்தி எந்த தகவலும் தெரியாம என்னால வீட்ல நிம்மதியா இருக்க சிஸ்டர் முடியாது. இங்க பாருங்க. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்க போறது இல்ல. நிர்மலா நீங்க போங்க. உட்காரு. நிமி சுமதி நீ வண்டியில ஏறு. டேய் அப்பா என்னடா உன் டப்பாக்காருக்கு என்ன சளி இருமல் எல்லாமே ஒண்ணா வருது. எனக்கு என்ன தெரியும், என்னாச்சு நீயே பாரு. டேய், போடா பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த காரை ஒரு தகர டப்பாவை மாத்தி வச்சுக்கோ. நீ ஒரு சைக்கிள் வாங்கிக்கோ. சைக்கிள் இந்த காரோட வேகமா போகும்டா. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, முதல்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நீ இருக்கியே எனக்கு எப்பவுமே பயன்பட மாட்டேன். டேய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுதா? டேய் மோகன், இதுல எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது எப்படி உனக்கு தெரியும்? பிரச்சனை இல்லாம எப்படி நிக்கும்? சரியா பாரு. டேய் பிச்சு போடுவோம் ஒண்ணு. ஒழுங்க நீயே பாடுறா. இந்த மொத்த ஊர்ல இருக்க ஒரே ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் நான் தான். இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தான்டா ஹீரோ. நான் உனக்கு எந்த ஆங்கிள் மெக்கானிக் மாதிரி தெரியுறேன் சொல்லு. நீ ஹீரோன்னு எனக்கு தெரியும்டா. ஏதோ வண்டி ஓட்டுறிய, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஏதாவது ஐடியா இருக்கும்ல? பாருடா என்ன பிரச்சனைன்னு பாரு. போதும் போதும், டிஃப்ரெண்டா வண்டி வேணா ஓட்டலாம்டா. ஆனா என்ன ரிப்பேர்னு பார்க்க தெரியாது. அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க அப்பாட்ட விட்டா கரெக்டா பண்ணலாம். என் புள்ள அருண் மிளகா பொடி